வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, எப்போவும் இஞ்சி இப்படி முளை வரும். இப்படி முளை வரக்குள்ள இப்படி குருத்து மாதிரி வரும். அப்படி குருத்து மாதிரி வரக்குள்ள நீங்கள் அதை என்ன செய்யுங்க, இப்படி வெட்டுங்க. ஒரு துண்டை இப்படி வெட்டி அதை என்ன செய்யுங்க, தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க. ஒரு 1 ஹவரோ அல்ல ஒரு நாள் முழுக்கவோ அப்படி போட்டு வைங்க. போட்டு வைக்கக்குள்ள அது இன்னும் கொஞ்சம் முளை அந்த குருத்து இன்னும் வளர்ந்து நல்ல செழிப்பாக வரும், நல்ல செழிப்பாகிக்கும். அதை என்ன செய்யுங்க, அப்படியே கொண்டு போய் நட்டு விட்ருங்க. இங்கே பாருங்கள், இப்படி நட்டு விட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 4 மாதத்துலேயோ 5 மாதத்துலேயோ ஒரு கிலோ 2 கிலோன்ட்டு நீங்கள் வச்ச ஒரு துண்டு இஞ்சிக்கு அப்படி உங்களுக்கு அப்படியே இந்த கொத்து கொத்தாக சைடெல்லாம் நல்லா முளைச்சி நல்லா செழிப்பாக வரும். நீங்கள் இதை வீசிடாதீங்க. இது அப்படி பிரயோசனமாக இருக்கணும்னா நீங்கள் இப்படி செய்யுங்க. செய்யக்குள்ள இப்போ நானே கடை மிச்சம் நான் எடுத்துக்கிறேன். அப்படி 2 கிலோ 3 கிலோன்ட்டு நான் எடுத்துக்கிறேன். அப்போ அதனால் நானும் இப்போ என்ன செய்கிறது, அதை நட்டிடுறது. நட்டி நல்ல பிரயோசனமாகிக்கும். வாங்க காட்டுறேன். நட்டி வளர்ந்துருக்கு. வாங்க காட்டுறேன். எங்கே பாருங்க, இப்படி நட்டி நல்லா வளர்ந்து வந்திருக்குது. இந்த பாருங்க, நல்லா வளர்ந்துருக்கு. இதே மாதிரி தான் நான் நட்டுனேன். இப்படி வச்சு தான் நட்டுனேன். இப்போ இதை கூட நான் இப்போ நட்டிடுவேன். இப்போ அது போல் இங்கே பாருங்கள், இது கூட நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இஞ்சி பாருங்கள், இது நான் நட்டுனது தான் நல்லா வளர்ந்துருக்கு பெருசாக. இது மாதிரி நீங்களும் நட்டி நல்லா பயனடைங்க. பயனடைச்சிட்டு அப்படி போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.